இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். God is good. You're most welcome to the covenant of the day. அவர் ஜீவிக்கிறவர். அவர் நம்மை மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவர். சரி, நாம் தொடர்ந்து பவுலுடைய ஆலோசனைகளை பார்ப்போமே. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் முதல் வசனத்துலேருந்து வாசித்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னன்னா, பவுல் அந்த சபையில் சில தவறுகள் நடக்கிறது. விசுவாசிகள் சாத்தானுடைய ஏவுதலினாலே அல்லது சாத்தானாலே என்ன செய்யப்படுறாங்க, சில காரியங்கள் செய்கிறார்கள். அதனால் பவுல் சொல்கிறாரு, அவங்கள மன்னிக்கணும், அல்லது மன்னித்தால் தான் அங்கே ஒரு சந்தோஷம் வரும், அப்போ ஊழியம் செய்யவும் நல்லா இருக்கும், இப்படியாக பேசி கொண்டு வருகிறார், எழுதுகிறாரு. சரிங்களா? சரி, 7வது வசனத்தை பார்ப்போமே. 2 Corinthians chapter 2 verse 7. So that on the contrary you ought rather to forgive and comfort him, lest perhaps such a one be swallowed up with too much sorrow. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் ஆழ்ந்து போகாதபடிக்கு. யாரு? பாவத்திலே கர்த்தருக்கு விரோதமாக சாத்தானின் தூண்டுதலினாலே வாழ்கிறவர்கள், செய்கிறவர்கள், அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வாழ்க்கை தர வேண்டும் என்று கர்த்தர் வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்மை மன்னித்திருக்கிறார். நம்மை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் பிள்ளையாய் வாழும் பொழுதே சோதனைகள், வேதனைகள் அல்லது சாத்தானுடைய கிரியைகளினாலே கொஞ்சம் அல்லது பின்வாங்கி போகிறது அல்லது இப்படிப்பட்ட காரியங்களே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மன்னிச்சிருங்க, அவங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அந்த அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்க. verse 4. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியாய் நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாக்குலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். சபையில் இருக்கிற பிரச்சனைகளை, குறைகளை பவுல் எழுதுகிறாரு. இதனால நீங்க வருத்தம் அடையவோ, என்னை ஒரு எதிரியை போல பார்க்காதீங்க. ஒருவரை மன்னிக்கும் போது நான் அடுத்த முறை ஊழியத்துக்கு வரும்போது நீங்க என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அந்த உள்ளத்திலே அந்த கசப்பு இருக்கும். படிச்சு பாருங்களேன். அவர் பவுல் ஊழியத்தின் பாதையிலே இந்த பிரச்சனைகளை அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர். ஆண்டவருக்குள்ளே நாம் வாழும் பொழுது சில சமயங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். நாம் என்ன செய்யணும்? விழுந்து போனவர்கள் என்று சொல்வதை விட பலகீனமானவர்களை இன்னும் பலகீனப்படுத்தக்கூடாது, இன்னும் அசிங்கப்படுத்தக்கூடாது. பவுல் துக்கமாயிடக்கூடாது. அவங்கள மன்னிச்சு அவங்களை தேற்றுங்க. ஒப்புரவாகுதல் என்பது என்ன? பழி வாங்குதல்ல, அவர்களுக்கு இன்னொரு வாழ்வு கொடுப்பதுதான். இதை உணர்ந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி உங்க வாழ்க்கையில யாராவது அப்படி இருப்பாருங்கனால ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம்? மன்னித்து ஆண்டவருடைய நாமத்திலே அந்த மீண்டுமான அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுங்க. பவுல் சொல்றார், நான் மீண்டும் உங்க அடுத்து ஊழியம் செய்ய வந்தா நான் சந்தோஷமா செய்யணும். அது நமக்குள்ளே ஒரு ஒப்புரவாகுதல் இருக்கணுமே அப்படின்னு சொல்ல வர்றாரு. உங்களை நான் பார்க்கும்போது படிச்சு பாருங்க. அருமையானவர்களே, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமிழ் ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் அழைத்தவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இருக்கிற உண்மைகளை காண உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவலை கொடுங்க. வசனத்தை வாசித்து அதில் என்ன ஆவியானவர் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உன் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, வசனம் உங்களை துக்கப்படுத்துவதற்காக இல்லை,
ஆல்வேஸ் ரிமெம்பர் த வேர்ட் ஆஃப் காட் ஜஸ்ட் டு என்கரேஜ் யூ, உங்களை உற்சாகப்படுத்தி வசனத்துக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க நம்மை திருப்புகிறது. Take care and God bless.